கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரவேசித்திருக்கிற இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கடவுளின் மக்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளின் மக்கள் என தங்களை அழைத்துக் கொண்டனர். கடவுள் அவர்களை தம் மக்களாக தெரிந்து கொண்டு உடன்படிக்கை, திருச்சட்டம் போன்றவைகளை அவர்களுக்கு கொடுத்ததாக நம்பினர். அதே புதிய ஏற்பாட்டில் புதிய இஸ்ரவேலர்களாகிய திருச்சபை மக்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளின் மக்களாக நம்பினர். இது இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் அல்லாதவருமாகிய பிற இனத்தாரும் அடங்கிய திருக்கூட்டமாகும். பரிசுத்த பவுலை பொறுத்தவரையில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கடவுளின் மக்கள். இதிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. கலாத்தியர் 3:28. இஸ்ரவேலர்கள் திரள் கூட்டமாகவும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருந்ததால் அல்ல, அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்ததாலேயே அவர்களை தம் மக்களாக கடவுள் தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எனவே புதிய ஏற்பாட்டில் திருச்சபை ஒடுக்கப்பட்டதாலேயே கடவுளின் மக்களாயினர். இதுவே உண்மை. இன்றும் எனக்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் அநியாயமாய் ஒடுக்கப்படுகிறார்களோ, ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள், பசியுற்றோர், சிறு பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் கடவுள் அதிகமாக நேசிக்கிறார். இதில் மட்டுமல்ல, தங்களுடைய சுய பிரச்சனைகளாலும் கூட வேதனையிலும் கஷ்டத்திலும் நெருக்கப்பட்டும் இருக்கிற மக்களை கர்த்தர் தம்முடைய சொந்த மக்களாக பார்க்கிறார். அவர்களும் அவருடைய அக்கறைக்கு சொந்தமான மக்களாகிறார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்முடைய தேவைகளை நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக, சமுதாய சூழல் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டு ஒரு சில காரியங்களை நாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளின் பிள்ளைகள் என நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய மாதத்தில் கடவுளின் சொந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த தியானம் நமக்கு உதவியாக இருப்பதாக. தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் அவர் செய்ய சித்தமாக அதனை இந்த மாதத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நிறைவாய் கட்டளையிட்டு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் வேதனையிலும் அடிமைத்தனத்திலும் கஷ்டத்திலும் பசியிலும் வாடுவது ஆண்டவரே உமக்கு சித்தம் அல்ல. உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் உயர்ந்த நிலைகளிலும் சந்தோஷமாகவும் இருப்பதே உமக்கு பிரியம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுபோன்ற கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர்தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படி, இந்த மாதமானது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் உதவி செய்யுமாறு மீட்பர் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.